T20 வேர்ல்ட் கப் போகிறது வந்து அவங்களுக்கு தெரியும் நேஷ்னல் டீம் போகிறது ஈஸி இல்லை. கட்டாயமாக. ஸோ ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு தெரியும் எத்தனை பிளைண்ட் கிரிக்கெட் கிளப்ஸ் இருக்குது? 15 கிளப்ஸ் இருக்குது. பிளைண்டுக்காக பிளைண்ட் கிரிக்கெட் கிளப்ஸ் 15 இருக்குது. அந்த கிரிக்கெட் டீம்லையும் 3 கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. நாங்கள் அதை சொல்லுவோம் B1, B2 அண்ட் B3. ஸோ B1 கேட்டகரின்றது ஏண்ட கேட்டகரி, ஃபுல்லி பிளைண்ட். B2 20%, அதாவது அவங்களுக்கு வந்து ஷெடோ மட்டும்தான் விளங்கும், வேறு ஒன்றும் விளங்காது. B3 அவங்களுக்கு ஓரளவு உருவம் விளங்கும், லைக் 2 ஃபீட்டுக்கு மாதிரி விளங்கும். ஸோ அந்த கேட்டகரியில் நான் செலக்ட் ஆகினது வந்து B1 கேட்டகரி. ஏன்னா நான் ஃபுல்லி பிளைண்ட் தானே. ஸோ அந்த செலெக்ஷன் நடக்கிறது வந்து கிட்டத்தட்ட 200 பிளேயர்ஸ் எடுப்பாங்க. இந்த 200ல் கடைசியாக செலக்ட் ஆகி தான் 16 பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அப்படி தான் உள்ளூர் டீம் உள்ளூர் போனது. நான் ஆல்ரவுண்ட் தான் ப்ளே பண்ணுறது நான். ஓகே. ஸோ ஏன்னா அந்த கிரிக்கெட் ஐடியான்னு கொடுத்தீங்கன்னா இப்போ டீம் ஒன்று எடுத்தால் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியணுமே, பிளைண்ட் கிரிக்கெட் டீம் ஒன்று எடுத்தால். ஸோ நார்மலாக B1 கேட்டகரி ஃபுல்லி பிளைண்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் உள்ளுக்கு தான். B2 அண்ட் B3 வந்து அதாவது ஓரளவு விளங்குறவங்க இப்போ பவுண்டரி லைன், ஏன்னா கீப்பர். ஸோ நாங்கள் விளையாடுற போலில் ஒரு சத்தம் இருக்குது, அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் போல், அதுக்கு சின்ன அயன் போல் இருக்குது. ஸோ நாங்கள் எப்பயும் வந்து கிரிக்கெட்டை போல் போடுறது வந்து மேலால் இல்லை, எனக்கு தெரியாது தானே. ஸோ கீழே தான் ஒட்டி போட்டுறது. அப்போ வார சவுண்டில் தான், அந்த நாய்ஸில் தான் நாங்கள் ஃபீல்டிங் பேட்டிங் எல்லாம் பண்ணுறது. ஓகே. ஸோ எங்கள் B1 கேட்டகரிக்கு ஃபுல்லி பிளைண்ட் ஆக்களுக்கு ஒரு பை ரன்னர் ஒருத்தர் இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஓட தெரியாது. பிளைண்ட் 2 பேர் 2 சைடு ஓடும் போது மோடிக்கோலும். ஸோ அதை அவாய்ட் அதனால தான் எங்களுக்கு இன்னொரு ரன்னர் இருப்பாங்க எங்களுடைய ஓட்டுறதுக்கு. நாங்கள் பேட்டிங் பண்ணால் அவர் தான் ஓடுவார், மற்றவர் பை. ஸோ அப்படி தான் சிஸ்டம் அந்த கிரிக்கெட் நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறது.